தாமிரபரணி ஆற்றின் கடைசி தடுப்பணையாக விளங்கும் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டில் உள்ள மதகில் ஓட்டை ஏற்பட்டுள்ளது. இதனால் வினாடிக்கு பல ஆயிரம் லிட்டர் தண்ணீர் வீணாகி கடலில் சேர்கிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுடலைமணி செல்வன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தாமிரபரணி நதி வற்றாத ஜீவநதி. ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு பல லட்சம் லிட்டர் என தினந்தோறும் கோடிக்கணக்கில் தண்ணீர் என்பதை நமக்கு குடித நீராக கொடுத்து வருகிறது. இது தவிர தொழிற்சாலைகள் மற்றும் விவசாயத்திற்கும் இந்த தண்ணீரை நமது தேவையை பூர்த்தி செய்து வருகிறது. தாமிரபரணி ஆற்றில் மொத்தம் 9 தடுப்பணைகள் உள்ளது. இந்த 9 தடுப்பணைகளில் கடைசி தடுப்பணையாக உள்ளதுதான் இந்த ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு. இந்த ஸ்ரீவைகுண்டம் தடுப்பணையில் உள்ள வடகால் மற்றும் தென்கால் பாசனம் மூலம் சுமார் 25,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் குடிநீருக்கும் அதேபோல் தூத்துக்குடியில் உள்ள தொழில் நகரங்களுக்கும் இந்த தண்ணீர் என்பது பயன்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த தாமிரபரணி ஆற்றின் கடைசி தடுப்பணையாக உள்ள இந்த ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு கடந்த வருடம் சுமார் ஒரு வருடத்திற்கு முன்பு இந்த ஷட்டர் அனைத்தும் சீர் செய்யப்பட்டது. இந்த ஷட்டரை பொறுத்தவரை வடகால் பகுதியில் 9 ஷட்டரும் தென்கால் பகுதியில் 9 ஷட்டரும் என மொத்தம் 18 ஷட்டர்கள் உள்ளது. இந்த 18 ஷட்டர்களில் இந்த தென்காலில் உள்ள தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற தென்காலில் உள்ள இந்த 9 ஷட்டர்களும் கடந்த வருடம் மழைக்கு முன்புதான் சீரமைக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த சீரமைக்கப்பட்ட ஷட்டரில் முதற் ஷட்டர், அதாவது மணல்வாரி என அழைக்கப்படும் இந்த ஷட்டரில் மிக பெரிய அளவிலான ஓட்டை என்பது உள்ளது. அதை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக பெரிய அளவிலான ஓட்டை, அதாவது ஒரு ஷட்டரில் 5 இடங்களில் ஓட்டை ஏற்பட்டு தற்போது இந்த தண்ணீர் என்பது முழுசும் அனைத்தும் வீணாக கடலில் கலந்து வரும் ஒரு சூழல் தான் நிலவி வருகிறது. அது மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்தார் உள்ள மற்றொரு ஷட்டரிலும் அதிக அளவில் ஓட்டை என்பது ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக அந்த இதிலும் தண்ணீர் அதிகமாக செல்கிறது. ஆனால் பொதுப்பணித்துறை அதிகாரிகளோ சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளோ யாரும் இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கோரி வருகின்றனர். அதேபோல் இந்த 2வது ஷட்டரை அடைப்பதற்காக துணிகளை வைத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அந்த ஷட்டரில் உள்ள ஓட்டைகளை அடைத்துள்ளது மிகவும் வேதனை தரும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வருகின்ற காலங்களில் அடுத்த மாதம் முதல் இந்த பகுதியில் மழை வெள்ளம் என்பது தொடர்ந்து தாமிரபரணி ஆற்று பகுதியில் பெய்யுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதன் காரணமாக இந்த தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு கடந்த வருடம் ஏற்பட்டதை போல் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் உள்ளது. அதற்கு முன்னதாக இந்த தாமிரபரணி ஆற்றில் உள்ள இந்த கடைசி தடுப்பணையாக விளங்குகின்ற இந்த ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டில் ஷட்டரில் ஏற்பட்டுள்ள ஓட்டையினை உடனடியாக அடைப்பதற்கான நடவடிக்கைகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்று இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டிலிருந்து செய்தியாளர் சுடலைமணி செல்வன்.